வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நாம பார்க்க போறது ஒரு சிறுதானிய சமையல். ஊற வைக்க வேண்டியதுல, அரைக்க வேண்டியதுல, ரெடிமேடா கிடைக்கிற கம்பு மாவுல நாம தோசை பண்ண போறோம். அதுவும் தோசை மாவுலயே காரம் சேர்த்து கார தோசையா பண்ண போறோம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இந்த தோசை. இந்த தோசைக்கு மாவு தயார் பண்றது ரொம்ப சுலபம். 10 நிமிஷத்துல மாவு தயார் பண்ணிடலாம். இப்ப செய்முறைக்கு போறதுக்கு முன்னால சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்ப இந்த கம்பு மாவு தோசை பண்றதுக்கு இப்ப நான் கம்பு மாவு ரெடிமேடா இது மாதிரி கிடைக்குது. பாஜ்ரா அப்படின்னு நார்த் இந்தியால சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கம்பு மாவுன்னே கிடைக்கும். இப்ப அந்த கம்பு மாவுல நான் இப்ப 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த மாவோட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்க போறேன். இது எதுக்காக சேர்க்கிறோம்னா, இந்த கம்பு மாவுல கோதுமையில இருக்கிற அளவுக்கு பசைத்தன்மை இருக்காது. அதனால தோசையா ஊத்தும் போது அது உடைஞ்சிடும், பிஞ்சு போயிடும். அதனால அதுக்கு பசைத்தன்மை கொடுக்கறதுக்காக நாம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு கலந்துருக்கேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க கலந்துக்கலாம். இப்ப அதை நான் எடுத்துக்கிட்ட மாவை நாம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த மாவோட ஒரு சின்ன புளிப்பு தன்மைக்காக நாம இதுல ஒரு தக்காளி சேர்க்க போறோம். இது ரொம்ப சத்தான தோசைன்னு சொன்னேன். இதுல ஏற்கனவே கம்போட சத்துக்கள்லாம் இருக்கு. அது கூட நம்ம இப்போ ஒரு தக்காளியும் சேர்த்திருக்கோம். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நம்ம மிக்ஸில மாவோட நறுக்கி போட்டுக்கலாம். இப்ப அடுத்ததா நம்ம இப்ப பாருங்க, சின்ன சின்ன துண்டா மாவோட சேர்த்திருக்கேன். இப்ப அடுத்ததா நாம இப்ப இந்த தட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பாத்திரலாம். இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, அதாவது வெந்தயக்கீரை, காய்ச்ச வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலா கருவேப்பிலை சேர்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 காஞ்ச மிளகாய், இது காரத்துக்கு. இப்ப இந்த பொருட்களை எல்லாம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்துட்டு நாம இதுல தண்ணீர் சேர்த்து நாம மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சு எடுக்க போறோம். இப்ப 1/2 கப் தண்ணீர் சேர்த்து அரைச்சு எடுத்தப்போ இந்த மாதிரி இருக்கு மாவோட பதம். இதுல நான் கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து திரும்பவும் இத மாதிரி அரைச்சு இப்ப கரெக்டான தோசை மாவு பதத்துக்கு இப்ப அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப லேசா அந்த மிக்ஸியில கொஞ்சமா தண்ணீர் சேர்த்து அதையும் இப்ப இந்த தோசை மாவோட கலந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ தண்ணீர் கம்மியா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமா நீங்க கூடுதலா சேர்த்துக்கலாம். மெலிசா தோசை ஊத்த வரும். இந்த மாவோட ஸ்பெஷாலிட்டியே ரொம்ப மெலிசா வரும். அதே மாதிரி தோசை ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும். இது இப்ப பாருங்க, நல்லா பரவலா இத மாதிரி விரிச்சு விட முடியுது. மெலிசா வரும், அதே மாதிரி டேஸ்டாவும் இருக்கும். இப்போ இத மாதிரி பரவலா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன்னா இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு ரொம்ப பக்குவமா திருப்பி விடுங்க. ரொம்ப நம்ம சாதாரண ரெகுலரான தோசை மாவு மாதிரி எல்லாம் இது பண்ண முடியாது. திருப்பணும்னா பிஞ்சிரும் தோசை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இதை திருப்பணும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டா வருது இல்லையா, அதனால. இப்போ திருப்பி போட்டாச்சு. மறுபக்கமும் நல்லா வெந்த பிறகு நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரான கம்பு மாவு கார தோசை ரெடி ஆயிரும். இந்த கார தோசைக்கு தேங்காய் சட்னி ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்ப இந்த தோசையை பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு இது எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. நல்லா மொறுமொறுப்பாவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்டாவும் இருக்கும். இப்ப நான் இத கருவேப்பிலை சேர்த்து அரைச்ச தேங்காய் துவையலோட சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சு. எங்க வீட்லயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.